பாண்டிச்சேரிக்கு விஜய் போறது ஒரு 5 முறைக்கு மேல போயிட்டாங்க. போய் அவங்களும் டிஜிபி பாக்குறாங்க, முதல்வரை பாக்குறாங்க. நீங்க வேணா பொதுக்கூட்டம் நடத்திக்கோங்க, உங்களுக்கு தரோம், ஆனா ரோட் ஷோ கிடையாது அப்படிங்கிறாங்க. மேட்ரு நிலுவையில் இருக்கு. இந்த நேரத்துல ரோட் ஷோ கிடைக்காதுங்கிறது நான் முதலே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அது வாய்ப்பு இல்லை அப்படின்னா 5ஆம் தேதி அவங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்கி பொதுக்கூட்டம் நடத்திடுவாங்க. முதலமைச்சர் கேண்டிடேட்டா அதில் யாரையாவது சொல்லணும், சொல்றாங்களான்னு தெரியல. அப்படி சொன்னா விஜய் சொல்ல முடியாது, ஏன்னா அவருங்க தமிழ்நாடு முதலமைச்சர் கேண்டிடேட். அப்படின்னா புஷி ஆனந்த் சொல்லணும். அப்படி சொன்னா புஷி ஆனந்த் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இல்லைன்னு ஆயிரும். அதை பயன்படுத்தி டாக்டர் ராமதாஸை போய் பார்க்கலாம். டாக்டர் தான் என்ன பண்ண போறாருங்கிறதாங்க கேள்வி. சீனியர் வன்னியர் அப்போ விஜய் ஒரு கிளவர் ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. நேரா டாக்டரை போய் பார்த்தா அவர் நலம் விசாரிச்சா போதும்ல. எல்லா நல விசாரிப்புகளும் கடைசியில் கூட்டணியில் தான் போய் முடியும். பாமக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுத்துகிற கேண்டிடேட் விஜயோட கூட்டணிக்கு ஓகே ஆகலாம். அப்ப அவங்க டிக்கெட்டு அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு அவங்க தொகுதியில, வன்னியர் தொகுதியில அது விஜய் கட்சியில அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நழுவ விட மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்னமும் 4 முனை போட்டி தானா, இல்ல விஜய் சொல்ற மாதிரி 2 முனை போட்டியா? நான் 5 முனை போட்டின்னு தான் நம்புறேன். என்ன காரணம்னா 4, ஆமா கண்டிப்பாங்க 4 முனை இருக்குங்க. 4 முனையிலும் இடம் கிடைக்காத ஒரு குரூப் வரத்தானே செய்யும். அதுல அப்ப 4 அணிகளிலும் மகிழ்ச்சி அடையாதவர்கள் அல்ல அதிருப்தியாளர்கள், வெந்தவர்கள் நொந்தவர்கள், இவங்க எல்லாருமே ஒரு 5வது முனையை கிரியேட் பண்ணுவாங்க. டிடிவியே அதை லைட்டா சொன்னாரு. போற போக்க பார்த்தா 5வது அணி வந்துரும் போல இருக்குன்னாரு. அது கரெக்ட் அசஸ்மெண்ட் தாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். கிறிஸ்டி வணக்கம். செங்கோட்டையன் சேர்ந்த உடனே சொன்ன வார்த்தை, விஜய் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைய போகுது அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் புதிய கட்சி, டிடிவி அவர்கள், இந்த மூவர் அணின்ற ஒரு டீலிங் வேற இருக்குது. ஒருவேளை செங்கோட்டையனை இன்ரூட்டாக வச்சு அவங்க உள்ளே வருவாங்களான்னு ஒரு பேச்சு. இன்னொரு பக்கம் பாமகவோட பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு எட்டப்பட்டிருக்குன்ற செய்தியும் பார்க்குறோம். அப்போ அவர் சொன்ன பெரிய கூட்டணிங்கிறது இந்த அமைப்புல தான் அமைய போகுதா? தாவேகாவோட பெரிய கூட்டணி என்பது அதிமுகவில் 10ஆம் தேதிக்கு பிறகும் எந்த விதமான அரசியல் வாய்ப்பும் இல்லைன்னு நினைக்கிற சீனியர்ஸ் செங்கோட்டையன் ரூட்ல தாவேகாவுக்கு போவாங்க. ஆனா அந்த டிசிஷன் தெரியறதுக்கு 10ஆம் தேதிக்கு மேல டைம் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் அவங்க வெயிட்டிங்ல தான் இருப்பாங்க. ஷூரா அதிமுக ரெட்டையில சின்னம், அதுல இருக்கிற கவர்ச்சி தாவேகா இது வரைக்கும் எந்த சின்னம்னு தெரியாது, அதுல கிடையாதுங்க. ரெண்டாவது ஊர்ல எல்லாமே அவங்க திமுகவுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. இப்ப திருப்பி இன்னொரு வாட்டி திமுக தாவேகாவுக்கு ஆப்போசிட்டா மாதிரி அது ஒரு கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். சீனியர்ஸுக்கு அதுல கொஞ்சம் மனசங்கடங்கள் இருக்கு. செங்கோட்டையனுக்கு வேற வழி இல்லைங்க. அதனால அவர் ஸ்ட்ரைட் ரூட் போட்டு போயிட்டாரு. மத்தவங்க என்ன அதிமுக நீக்கப்படல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீக்கப்பட்டவர்கள் கூட ஏற்கனவே வெயிட்டிங்ல இருக்காங்க. உதாரணமாக கேசிபி, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ எப்போ தாவேகால அதிமுகவோட சீனியர்ஸ் போய் சேருவாங்க அப்படின்னா இந்த முடிவெல்லாம் எட்டின பிறகுதான் போய் சேருவாங்க. இதுக்கடையில ஓபிஎஸோட தனி கட்சி அது தெரியணும் நமக்கு. இன்னைக்கு நாளைக்கே டெல்லி தகவல்கள்ல அது தெரிஞ்சு போயிடும். அவங்க என்ன பேர் கேட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சு போயிடும். இல்ல அவர் சைலண்டா அடக்கி வாசிக்கிறாரு, அமித்ஷா சமாதானப்படுத்துறாரு என்றால் அமித்ஷா வார கடைசியில வர்றாரு, சென்னைக்கு வர்றாரு. அப்போ ஓபிஎஸ் எல்லாம் அவர் டைரக்டா மீட் பண்ணி பேசணும். ஆனா இது வரைக்கும் ஓபிஎஸ்க்கு கிடைத்தது எல்லாமே ஏமாற்றமும் அவமானமும் தானே. சந்திக்க மறுப்பு தான் அதிகமா இருந்துச்சு. சந்திக்க மறுப்பு தான் அதிகமா இருந்தது ஒன்று. ரெண்டாவது ஒரு வகையில பார்த்தா ஓபிஎஸ் என்டிஏ கேண்டிடேட்டுங்க, எம்பி தொகுதி கேண்டிடேட். இப்ப அவரே புறக்கணிச்சாச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அந்த ஏப்ரல் மாதம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி அறிவிச்ச பிறகு ஓபிஎஸ்க்கு என்டிஏல இறங்க முகம் எல்லாம் போக. நேற்றைக்கு நயினார் என்ன சொல்றாருன்னா, அவங்களா தானங்க போனாங்க, அவங்களை எதுக்கு கூப்பிடணும்ன்றாரு. நீ ஏன் கோவிச்சுட்டு போன மாப்பிள்ள முறுக்கோட, நான் எதுக்கு உன்னை கூப்பிடணும், விவாதத்தை ஆனதுதாயா இந்த ரூட்ல பேசுறது நயினார். அப்ப நயினாருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன காரணம்னா ஓபிஎஸ் நான் நயினாருக்கு போன் பண்ண அவர் எடுக்கவே இல்லைன்னு நயினார் பேர்ல பயங்கர குற்றச்சாட்டு வச்சுட்டாரு. அப்புறம் நயினார் என்கிட்ட கேட்டிருந்தா நான் பிரதமர் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி தந்திருப்பனே அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஸையும் அவர் சிறுமைப்படுத்திட்டாரு. ஆக இது ரெண்டுமே நயினார் வர்சஸ் ஓபிஎஸ் எல்லாம் ரொம்ப முட்டிருச்சு. அப்படிங்கும் போது அதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை ஃபேக்டர் ஒன்று நடுவில் விளையாடிட்டே இருக்கு. அவர் 2 தரப்பையும் பாக்குறாரு. அதாவது டிடிவே போய் பாக்குறாரு, கேட்டா என் ஃப்ரெண்டுங்க நான் பார்த்தேன்றாரு. அரசியல் ஏது ஃப்ரெண்டு, நட்பு பேசி பண்ண முடியுமா? அவர் என்னதான் சார் பண்றாரு ஆக்சுவலி? இல்ல அவருக்கு என்ன பிரச்சனைன்னாங்க, அவரோட ஆதரவாளர்கள் வலைதளங்கள்ல ஆன்டி எடப்பாடி ஸ்டாண்ட் எடுத்து அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப அவங்கள கட்சியை விட்டு நயினார் தூக்குனாரு. அவங்க என்ன பண்ணாங்க, மாநில தலைவருக்குலாம் எங்களை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு உரிமை கிடையாது, அது ஒழுங்கு நடவடிக்கை குழு வேணும்னாரு.
இது வரைக்கும் இல்ல. அப்புறம் இப்போ அவசரமா ஒழுங்கு நடவடிக்கை குழு நம்ம பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் எல்லாம் போட்டு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுத்திருக்காங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் பேரை தூக்க போறாங்கன்னு அர்த்தம். தூக்குனா கட்சி விரோத நடவடிக்கை, அவர்களோடு யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கூடாது, ஸ்டாண்டர்ட். அப்ப அண்ணாமலை எப்படி தொடர்பு வச்சுக்க முடியும்? இது கேள்வி. நேற்றைக்கே ஒரு கேள்வி நயினற்ற கேட்கறாங்க, அண்ணாமலை என்னங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறதா பேச்சு அடிபடுதா அப்படின்னதுக்கு அவரு இல்லைங்க, அவர் ரொம்ப சீனியர் லீடர், அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு என்று சொல்கிறார். ஆனா அண்ணாமலை ஃபேன் கிளப்புகள், அண்ணாமலை வாரியர்ஸ் எல்லாரும் தனி கட்சி ஆரம்பிப்பாருன்னு அவங்களா தான் இதை கசி விடுறாங்க. அண்ணாமலை தனி கட்சின்னு சொல்றது எல்லாமே பிஜேபி தானேங்க செய்யல. அதிமுகல எப்படி 2-3 அணி இருக்கோ, எப்படி பாமகல 2-3 அணி இருக்கோ, அதே மாதிரி தமிழ்நாடு பிஜேபிலயும் 2-3 அணி இருக்கு. ப்ரோ கேசவ விநாயகம் தனி அணி, ப்ரோ நயினார் அது தனி அணி, ப்ரோ அண்ணாமலை தனி அணி. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தான் முட்டிக்கிறாங்க. திமுகல அப்படியான மோதல்கள் இருந்தாலும் அது வெளியில வர மாட்டேங்குது. ஆதவ் என்னங்க சொல்றாரு, 2 அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் பிப்ரவரி மாதம் வருவார்கள் அப்படி சொல்லவே கூடாது. என்ன காரணம்னா, அப்படின்னா நீங்க திமுக இருந்து வரவங்களையும் சேர்த்துக்க போறீங்களா ஆயிருது. அப்ப திமுக வந்தாலும் சேர்த்துக்கீங்க, அதிமுக வந்தாலும் சேர்த்துக்கீங்க, காங்கிரஸ் வந்தாலும் சேர்த்துக்கீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன சுயம் இருக்கு? நீங்க எப்படி நீங்க ஒரு தனியாக ஒரு கட்சி ஊழல் எல்லாம் ஒழிக்க போறோம், திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, நாங்க தான் மாற்று, தேனாரும் பாலாரும் பெரிய ஓடுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? இந்த கேள்வி வருமா வராதா? எல்லா கட்சியில இருந்து யார் வேணாலும் வரலாம் அப்படின்னா இவங்களோட சேர்ந்த உடனே வாஷிங் மிஷின், அப்ப பிஜேபி வாஷிங் மிஷின் மாதிரி பிஜேபியில போய் சேர்ந்தா நீங்க புனிதர்கள் ஆயிடுறீங்க. அதே மாதிரி தாவேகால சேர்ந்தாலும் நீங்க புனிதர்கள் ஆயிடுறீங்கன்னா டெல்லிக்கு ஒரு வாஷிங் மிஷின், தமிழ்நாட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷினா? அதை அவர் கமிட் பண்றாரு. அவராத்தான் அந்த கேள்விக்கு பதில் அவர் சொல்றாரு தந்தி டிவியில, திமுக இருந்து வருவாங்க, அது போட்டு இன்னைக்கு வாங்குறாங்க. எதுக்குன்னா பிப்ரவரி மாதம் எப்படி வருவாங்க? முதல்ல தேர்தல் அதுவும் 2 அமைச்சர்களோட பிரிடிக்ஷன் நிறைய பேர் போயிட்டு இருக்கு. அதிமுக டு திமுக, திமுக டு அதிமுக நேச்சுரல் மைக்ரேஷனா எப்போதும் தெரியுது. இப்ப திமுக இருந்து பல பேர் அதிமுகவுக்கும் போனாங்க, அதிமுக இருந்து பல பேர் திமுகவுக்கும் போனாங்க. அதுல பெரிய ஒரு அது சர்ச்சைக்குரிய பொருளாவே மாறல. விஜய் வந்த பிறகு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அவருக்கு நல்ல கிரௌடு வருது, அவர் மீடியாக்களின் டார்லிங்கா இருக்காரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா விஜய் அப்படிங்கிற ஃபேக்டர் அரசியல்ல நமக்கு ஒரு புதிய வாழ்வு தரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளவு ஓட்டா மாறும் இதெல்லாம் யாருக்கு தெரியாதுங்க. பட் கிரௌடு விஜயகாந்த் வரும்போது அப்படித்தாங்க இருந்தது. 2006ல மிகப்பெரிய கிரௌடு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா திமுக அதிமுக 2 அதுல தானே போய் பண்ருட்டியார் வேகமா போய் சேர்ந்தாரு. சேர்ந்த கையோடய அவர் அடுத்த சில வருடங்கள்லயே மீண்டும் அதிமுகவுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. இது ஒரு மைண்ட். பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷமா இருக்கும், அதுல அரசியல் முடிவு எடுப்போம். செங்கோட்டையனா அன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் கோயம்புத்தூர்ல அவ்வளவு பெருசா வரவேற்றாங்க. அதுக்கு பிறகு கோபிச்செட்டிப்பாளையத்துல இளைஞர்கள் கூட்டம். அதுக்கு பிறகு நான் நேத்தோ முந்தானத்தை பாக்குறேன், அவர் வராரு, இங்க சென்னைக்கு வராரு. பழையபடி அதே 4-5 பேர் தான் நிக்கிறாங்க. அதாவது ஒரு தலைவர் வரும்போதெல்லாம் கிரௌடு வரணும்னா அது நேச்சுரல் கிரௌடா இருந்தா தாங்க வரும். இப்ப விஜய்க்கு நேச்சுரல் கிரௌட் இருக்கு, அவர் வரும்போதெல்லாம் கூட்டம் வருது. பல தலைவர்களுக்கு நீங்க அதை பார்க்கலாம். என்னன்னா இந்த தலைவர்கள் நமக்கு டிக்கெட் வாங்கி தருவாங்க, இந்த தலைவர் நம்பினா நமக்கு அரசியல் வாழ்வு கிடைக்கும், நம்ம எம்எல்ஏ ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், டவுன் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகலாம், ஏதோ ஒரு கணக்கு இருக்கும். சும்மா ஏங்க ஒருத்தன் போய் பார்க்க போறான்? ஒருத்தனை என்ன காரியம் ஆகும் அதை சொல்லுங்க. உங்களை நான் பார்க்க வரணும்னா எனக்கு என்ன கிடைக்கும்? உங்க சித்தாந்தெல்லாம் சிறந்ததுன்னா வரேன். நீ என்ன புதிய சித்தாந்தம் சொல்றீங்க? அதே அண்ணாவிலே அதே பெரியார் வழி தானே சொல்றீங்க. எதுக்காக நான் உங்களை பார்க்க வரணும்? என்னோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு, என் சம்பளத்தை விட்டுட்டு, சிரமப்பட்டுக்கிட்டு நான் ஏன் வரணும்? எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தான். இதானே இயற்கை. அப்ப செங்கோட்டையனை பார்ப்பதற்கு இயற்கையா வரணும்னா செங்கோட்டையனால நமக்கு என்ன லாபம்னு தான் எல்லாரும் கால்குலேட் பண்ணுவாங்க. பார்த்தா ஒன்றும் பெருசா கூட்டமே இல்லைங்க. சும்மா அந்த பழைய ஆளுங்க தான் ஒரு 7-8 பேர் 10 பேர் நின்றுருப்பாங்க. அதை தாண்டி ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. இல்ல அது இல்ல. அதாவது இயல்பாக சில எழுச்சி இருக்குங்க. அது நீங்க பெரிய தலைவர்கிட்ட பார்க்கலாம். இப்ப எம்ஜிஆரை பார்க்க எல்லாரும் போய் நிற்போம். நம்ம அரசியலே கிடையாது. நான் அப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். திண்டுக்கல் பிரச்சாரத்துக்கு வர்றாரு. 10 மணிக்கு வர்றவர் காலையில 6 மணிக்கு வந்தார். நைட்டு 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 10ல இருந்து 11 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்கு தூங்கிட்டு அலாரம் வச்சு எந்திரிச்சு காலையில 5:30 மணிக்கு போனோம் ஸ்பாட்டுக்கு. நம்ம என்ன எம்எல்ஏ டிக்கெட்டா கேட்க முடியும்? நான் கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அது சில தலைவர்கள் மேல நமக்கு ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கும். அது இயற்கை கவர்ச்சிங்க. அது எம்ஜிஆர்ட்ட பயங்கரமா உண்டு. அதனாலதான் இன்னைய தேதி வரைக்கும் நீங்க மீம்ஸ்லயோ மத்ததுலயோ இந்த பழைய பாடல்களை எடுத்து போடுற நண்பர்கள் எம்ஜிஆர் படத்தை தான் அவங்க எடுத்து போடுவாங்க. சின்ன யங்ஸ்டர்ஸ் விஜய் எம்ஜிஆர் பாட்டு தானே பாடுறாரு. எம்ஜிஆர் பாட்டு தானே பாடுறாரு. இது அது எம்ஜிஆருக்கு அது மேக நடிச்சாங்க. அதெல்லாம் மற்றவங்களுக்கு எல்லாம் வராது. அது கண்கூடா தெரிஞ்ச விஷயம் தான். செங்கோட்டையன் தாவேக்கால போய் சேர்றது தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம். அடுத்த கட்டமா அவங்க டிராவல் பண்ணுவாங்க. செங்கோட்டையனை வச்சு கொஞ்சம் பேர் உள்ள வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் சரிதான். ஓபிஎஸ்க்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவர் தனி கட்சி தான் தூங்கணும். டிடிவி கட்சி வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்ட ஆரம்ப கேள்வி, பாமக என்ன செய்ய போகுது?
அதுதான் கேள்விங்க. பாமக என்ன செய்ய போகுதுன்னா, அன்புமணி விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் முதல்ல ஆட்சியில பங்கு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்ப கடைசி இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகுதாங்க முடிவெடுக்க முடியும்ன்றாரு. நீங்க ப்ரீ எலெக்ஷன் கண்டிஷனா போட்டா ஆட்சியில பங்கு தருவாங்க உங்களுக்கு. சரி, தேர்தலில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, பங்கு கொடுத்தானே ஆகணும். அப்புறம் சரி, மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு, அப்ப ஆட்சியில பங்கு தருவீங்களா? இதான ப்ரீ எலெக்ஷன் கண்டிஷன். கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுது, எங்களுக்கு பெரிய அளவுக்கு சே இல்லாத எந்த ஆட்சியிலும் நாங்க பங்கு பெற மாட்டோம், நாங்க டெல்லி ஆட்சியிலே பங்கு பெறல. இடதுசாரிகள் நிலைப்பாடு. பிசிக நிலைப்பாடு என்ன, நாங்க இதுவரைக்கும் ஆட்சியில பங்கு கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்போதைக்கு அது சாத்தியம் இல்ல. கிளாரிட்டி வந்துருச்சு. காங்கிரஸ் மட்டும் குழப்புச்சு. இந்த இன்னைக்கு அவர்களோட ஐவர் குழு முதலமைச்சரை பார்த்து, முதலமைச்சர் திமுக தலைவரை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. ஆக மொத்தம் காங்கிரஸுக்கு அந்த பழைய சீட்டு இல்லைன்னா அதுக்கு 1-2 சீட்டு முன்ன பின்ன இருக்கும். இதை தாண்டி வேற வழி இல்லை. ஆட்சியில் பங்கு நோ. அதிமுக ஆட்சியில் பங்கு தருமா? நகி. இதான உண்மையான நிலைமை. அப்ப விஜய் மட்டும்தான் ஆட்சியில பங்கு தருவாரு. ஏன்னா அவர் அதை கொள்கையா சொல்லிட்டாரு. எங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் நீங்களும் ஆட்சியில பங்கு பெறுவீர்கள், இது அவரு ஒரு கொள்கையா சொல்லிட்டாரு. அப்ப அந்த ரூட்ல போறவங்க அன்புமணி போவாரோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா அவர் முதல்ல அதை தான் சொல்லிட்டே இருந்தாரு. இப்ப அது இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்ப அன்புமணிக்கான பெட்டர் சாய்ஸ் டெல்லி தான். சரி, டெல்லி அரசியலே இருந்தவங்க லோக்கல் அரசியலுக்கே வரது இல்லைங்க. இப்போ சிட்டி அரசியல், மெட்ராஸ் சிட்டி அரசியலே ஒருத்தர் இருக்கான். அவன் கடைசியா திருநெல்வேலி அரசியலுக்கு போவானா நினைக்கிறீங்க? போக மாட்டான். அது இது ஒரு கவர்ச்சி, டெல்லி ஒரு கவர்ச்சி. அதனால அன்புமணி லோக்கல் பாலிடிக்ஸ் கிடையாது. ஸோ பிஜேபி கூட்டணி தான். இந்த இடத்துல டாக்டர் தான் என்ன பண்ண போறாருங்கிறதாங்க கேள்வி. சீனியர் வன்னியர்களோட ஆதரவு அவருக்கு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு இருக்கு. அப்போ விஜய் ஒரு கிளவர் ஸ்டெப் எடுத்து வைப்பாருங்கிறது பேச்சு. என்னன்னா, நேரா டாக்டரை போய் பார்த்தா அவர் நலம் விசாரிச்சா போதும்ல, நெகிழ்ச்சி ஆயிருமே. அதுல ஒண்ணும் இல்லையா, ரொம்ப சீனியர் லீடருங்க. இன்னைக்கு அவைலபிள் லீடர் அவர் தான் சீனியர் மோஸ்ட். உடம்பு சரியில்லாம இருக்காரு, நலம் விசாரிக்க போகிறேன். எல்லா நல விசாரிப்புகளும் கடைசியில் கூட்டணியில் தான் போய் முடியும். அதை நோக்கி அப்படின்னா வன்னியர் ஓட்டு வங்கியில ஒரு நெகிழ்ச்சி ஏற்பட்டுரும். பாண்டிச்சேரி கூட அது விஜய் கட்சிக்கு நல்லதாகவும் முடியும். அந்த மாதிரியான ஒரு அதிரடி ஸ்டெப் விஜய் வச்சாருன்னா பாமக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுத்துகிற கேண்டிடேட்டு விஜயோட கூட்டணிக்கு ஓகே ஆகலாம். அப்படின்னா அவருக்கு ஒரு கட்சி வேணும். அந்த கட்சி இப்ப டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா நடந்துருக்கு. ஒருவேளை அதுல அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கலாம். ஏன்னா அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் ஆயிருக்கு. இயற்கை நீதி. 2 தரப்பையும் கேட்டுட்டு தான் முடிவு எடுக்கணும். ஆனா 2 தரப்பையும் கேட்கல தேர்தல் ஆணையம். அன்புமணி தரப்பையும் கேட்டிருக்கணும், டாக்டர் தரப்பையும் கேட்டிருக்கணும், கேட்கல. அவங்களோட வழக்கறிஞர்களுக்கு வாதிட வாய்ப்பு கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்படின்னா அது வரைக்கும் உங்களுக்கான ஒரு ஏற்பாடு என்று ஒருவேளை டெல்லி உயர் நீதிமன்றம் தனி தீர்ப்பு கொடுத்தால் அந்த கட்சிக்கு யாரு நம்பர் 1 இருப்பாங்க? டாக்டரோட பொண்ணு. டாக்டர் கிடையாது. டாக்டர் எப்பவுமே நான் பாமகவோட நிறுவனம் தான் சொல்லுவாரு. அவர் எப்படி இன்னொரு கட்சிக்கு நிறுவனர் ஆவாரு? வாழ்க்கை பூரா ஒரு கட்சியோட நிறுவனரா இருந்தாச்சுங்க. நான் போய் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு நிறுவனர் ஆக முடியாதுல்ல. அவங்க பொண்ணு, அவங்க ஃபேமிலில இருந்து நிறைய பேர் அவர் கொண்டு வந்துட்டாரு. அப்ப அவங்க டிக்கெட்டு, அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு அவங்க தொகுதியில, வன்னியர் தொகுதியில அது விஜய் கட்சியில அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நழுவ விட மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு விஜய் தான் முதலடி எடுத்து வைக்கணும். ஏன்னா டாக்டர் ரொம்ப சீனியர். அவரை போய் பார்க்க வேண்டியது விஜயின் கட்டாயமாவும் ஆயிரும். கண்டிப்பா. அப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாண்டிச்சேரிக்கு விஜய் போறது ஒரு 5 முறைக்கு மேல போயிட்டாங்க. போய் அவங்களும் டிஜிபி பாக்குறாங்க, முதல்வரை பாக்குறாங்க. ஒரு தெளிவான பதில் சொல்ல மாட்டாங்க. கூட்டா நாங்கள் சேர்ந்து முடிவெடுக்கிறோன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அனுமதியை மறுப்புன்னாங்க. இப்போ நீங்கள் வேணால் பொதுக்கூட்டம் நடத்திக்கோங்க, உங்களுக்கு தரோம், ஆனால் ரோட் ஷோ கிடையாது அப்படிங்கிறாங்க. இது இப்படி அரசியல் எதுவும் இருக்கா? இல்லை, ரோட் ஷோ கொடுக்கறது இல்லைங்க. ரெண்டாவது பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஹைகோர்ட்டு தான். ஹைகோர்ட்டில் இங்கே சென்னை ஹைகோர்ட்டு மேட்ரு நிலுவையில் இருக்குது. இந்த நேரத்தில் ரோட் ஷோ கிடைக்காதுங்கிறது நான்லாம் முதலே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அது வாய்ப்பு இல்லை. அவங்களும் ஏன் ரோட் ஷோ கேட்குறாங்கன்னா, நாங்கள் ரோட் ஷோ கேட்டால் அவங்க அனுமதி கொடுக்கலன்னு அது ஒரு அரசியல் ரீதியாக விளக்கம் கொடுக்கலாங்கிறது தான் கேட்குறாங்க. இந்த நுணுக்கம்லாம் எல்லா வழக்கறிஞர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஹைகோர்ட்டில் ஒரு மேட்டர் நிலுவையில் இருக்கும்போது எப்படி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுக்காது. அது விஜய் தரப்புக்கு எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, எல்லாரும் எங்களை பார்த்து பயப்படுறாங்க. தமிழ்நாடு பயப்படுது, பாண்டிச்சேரி பயப்படுது, கேரளா கூட நாங்க போனா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியா பூரா எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடாது, பாசத்தோட இருக்கணும். ஆனா இங்க என்னன்னா எங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்றது இவங்களோட பாலிடிக்ஸா இருக்கு, பய பாலிடிக்ஸ். சரி இருக்கட்டும். அப்படின்னா என்ன அப்படின்னா 5ஆம் தேதி அவங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்கி பொதுக்கூட்டம் நடத்திடுவாங்க.
அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. முதலமைச்சர் கேண்டிடேட்டா அதில் யாரையாவது சொல்லணும், சொல்றாங்களான்னு தெரியல. அப்படி சொன்னா விஜய் சொல்ல முடியாது, ஏன்னா அவருங்க தமிழ்நாடு முதலமைச்சர் கேண்டிடேட். அப்படின்னா புஷி ஆனந்த் சொல்லணும். அப்படி சொன்னா புஷி ஆனந்த் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இல்லைன்னு ஆயிரும். இப்படி அதுல சில சங்கடங்கள் இருக்கு. அதை பயன்படுத்தி டாக்டர் ராமதாஸை போய் பார்க்கலாம் என்பது யூகம், செய்திகள், தகவல்கள். இப்போ லேட்டஸ்டா சொன்னா தகவல்கள் செய்தின்னு சொல்ல முடியாது இல்லையா, நடந்தா தானே செய்தி. அப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரொம்ப சூடா போகுது, அதை நம்ம ஏத்துக்கலாங்க. இப்போ தேர்தல் வரப்போகுது, அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் மிடில் வாக்கு பதிவு வரும். நியாயமா பார்த்தா மார்ச் கிடையாது, மார்ச் மாசம் பாதியில தான் சூடு ஆகணும். இப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பல மாதமா சூடா தான் இருக்கு. அடுத்தடுத்து நிகழ்கிற சம்பவங்கள் மேலும் இந்த சுவாரஸ்யத்தையே கூட்டும், அந்த முடிச்சுகளை பெரிய அளவுக்கு கூட்டும், முடிச்சு அவிழாது. ஓகே சார், நிறைவா இன்னமும் 4 முனை போட்டி தானா, இல்ல விஜய் சொல்ற மாதிரி 2 முனை போட்டியா, இல்ல நிறைய பேர் சொல்றாங்க இல்ல இது 3 முனை போட்டியா போகுது அப்படின்ட்டு, நீங்க எதை நம்புறீங்க? நான் 5 முனை போட்டின்னு தான் நம்புறேன். என்ன காரணம்னா 4, ஆமா கண்டிப்பாங்க 4 முனை இருக்குங்க. 4 முனையிலையும் இடைக்கிடைக்காத ஒரு குரூப் வரத்தானே செய்யும். அதுல எல்லாருக்கும் திருப்தி ஆயிருமாங்க. நீங்க கூட்டணி பேசுறோம், தொகுதி நம்ம சொல்றோம், பிரச்சனை என்னன்னா எண்ணிக்கையும் பிரச்சனை, பங்கீடும் பிரச்சனை. நானும் இதே தொகுதியை எய்ம் பண்ணுவேன், இன்னொருத்தரும் எய்ம் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு அதிருப்தி அதில் வரத்தான் செய்யும். அப்போ 4 அணிகளிலும் மகிழ்ச்சி அடையாதவர்கள் அல்ல அதிருப்தியாளர்கள், வெந்தவர்கள் நொந்தவர்கள், இவங்க எல்லாருமே ஒரு 5வது முனையை கிரியேட் பண்ணுவாங்க. டிடிவியே அதை லைட்டா சொன்னார் நேற்று முன்தினம். போற போக்க பார்த்தா 5வது அணி வந்துரும் போல இருக்குன்னாரு. அது கரெக்ட் அசஸ்மெண்ட் தாங்க. என்ன ரீசன்னா மெட்டீரியல் பாலிடிக்ஸ். இயற்கையாவே பாலிடிக்ஸ்லயும் கூட்டணிகளையும் இந்த சிக்கல்கள் இருக்கு, எத்தனையோ பார்த்தாச்சு. 5வது அணிக்கு என்ன ஓட்டு கிடைக்கும், அது பெருசா கிடைக்காதுங்க. ஆனாலும் ஒரு அரசியல்வாதி ஏதாவது ஒரு வகையில் அவன் தேர்தலில் நின்றுதான் ஆகணும். தோக்கிறது ஜெயிக்கிறது 2வது விஷயம், வேட்பாளராக நின்று ஆகணும். அப்படின்னா 4 அணிலையும் அவனுக்கு வாய்ப்பு இல்லைன்னா 5வது அணிக்கு போயிடுவான். அப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ் திமுக எதிர்ப்பு ஓட்டு சிதறடிப்பு, பாஜக எதிர்ப்பு ஓட்டு சிதறடிப்பு, அதிமுக எதிர்ப்பு ஓட்டு சிதறடிப்பு, இதுலதான் இது இருக்குது. ஏன்னா தாவேகாவோட எதிர்ப்பு ஓட்டுங்கிறத நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியல. அவங்க ஃப்ரெஷ்ஷா வராங்க, நமக்கு கிளாசிஃபை பண்ண முடியல. அப்ப எல்லா எதிர்ப்பு ஓட்டுகள் பிளவுபடுதலும் தான் இன்றைய தேதிக்கான 2026 வாக்கு அரசியலா எனக்கு தெரியுது. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும்.